அவ்வின் ஆத்திச்சூடியின் 75 தலைப்பு நொய்ய உரையேல் என்பது. நொய்ய அப்படின்னா பிறர் மனம் புண்படும்படியான அந்த சொற்களை பேசாது என்பது. இப்போ இன்னொரு பொருள் இருக்குது. நொய்ய அப்படின்னா அரிசி அது உடஞ்சிருந்தானா அதுக்கு என்ன நொய்யான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடைதலுங்கிற ஒரு பொருள் இருக்குது பாருங்கள். அது எப்படின்னா பிறருடைய மனம் உடையும்படி நாம் சொற்களை பேசக்கூடாது என்பது. உன்னை காட்டிலும் வலிமை அற்றவர்கள், மென்மையானவர்கள், அவர்களுடைய மனம் கூட புண்படும்படியான நீ சொற்களை நீ பேசாதே. காரணம் என்ன? உன்னை காட்டிலும் வலிமை உள்ளவர்களிடம் பேச முடியாது என்பது இருந்தாலும் கூட வலிமை அற்றவர்களை நீ நன்றாகவே அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனம் துன்பமடையக்கூடாது என்று கூறியிருக்கிறார் ஔவை. இதை தான் வள்ளுவரும் கூட தேயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு என்று கூறியிருக்கிறார். அந்த தீ மூலமாக ஏற்பட்ட அந்த காயமும் கூட சில காலங்களில் ஆறிவிடும். ஆனால் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் அது என்றும் வடுவாத இருக்கும். ஆறாத வடுவாக மனதில் நிலைத்திருக்கும் என்று சொல்வார்கள். இதைதான் ஔவை நொய்ய உரையல் என்று மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.